வெட்னஸ்டே ஈவினிங். இன்னைக்கு வந்து வீடியோ நேத்து போட்ட ட்ரைலர் பத்தி தான். அது வந்து ஃபுல் வீடியோ இல்ல. நெறைய பேர் வந்து எனக்கு புரியல, புரியல அப்டின்னீங்க. ட்ரைலர் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இனி தான் எபிசோட்ஸா வரும். நேத்து பார்த்த வீடியோவ வச்சு நெறைய பேர் அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்டிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா அந்த மாரி அஸ்யூம் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவரு மாதிரி ஒரு நல்ல மனுஷன இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. அதான் கடவுள் வந்து சீக்கிரமா அவர கூப்பிட்டுக்கிட்டாருன்னு சொல்லுவேன். நேத்து கமெண்ட்ல 90% வந்து அவர் எதுக்கு என்னை அடிச்சாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் நான் ரிவீல் பண்றேன். அவரை வந்து யாருமே தப்பா நினைச்சிடக்கூடாது. எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ நான் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு அடியை வந்து வாங்கினேன். எனக்கு வந்து அதான் கிஃப்டா வேணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவரை பார்த்து நான் ஸ்மைல் தான் பண்ணியிருப்பேன். ஒரு எறும்பு கூட கொல்ல மாட்டாரு. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் எறும்பு வந்துருச்சு குழந்தைகளை கடிச்சிரும்னு நான் சொன்னா கூட அதுக்கு வலிக்காம அதை தூக்கி கொண்டு போய் ஏதாச்சும் செடி மேல விட்டுட்டு வருவார். அது எங்கா போகட்டும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நான் தான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். நானும் குழந்தைகளும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காகவே 2 விஷயங்கள் வந்து அவர் மறைச்சிட்டாரு. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த விஷயம் எனக்கு தெரியும் போது பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. அதுலேருந்து வெளியே வரதுக்கே முடியாம இப்போ வரைக்கும் இருக்கும். இதில் எபிசோட்ஸாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அந்த எபிசோட்ஸ் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.